சும்மா கதை கதையாக சொல்லியிருக்காதையும். இந்த இன்பம் எப்போ எனக்கு கிடைக்கும்? அந்த அன்பு, அதை நீ இந்த கணம் உணர்ந்து விட்டால் இப்பொழுது உண்டேல் இன்பு இப்பொழுது உண்டாம் அப்படிங்கிற அந்த அன்பு தான் என்னது? அவன் செய்யக்கூடிய உபகாரமாகிய அந்த அத்துவிதத்தை உணர்தல். அவன் என்னோடு இப்படி கலந்து நின்று எனக்கு இந்த நன்மையை மட்டும் செய்கிறானேன்னு இந்த க்ஷணம் நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அப்பொழுதே அந்த இன்பம் உண்டுன்னு காட்டுறார். அந்த உணர்வு வருவதற்குத்தான் இத்தனை தவமும், வகுப்பு, பாராயணம், முற்றோதல், பூசை எல்லாம் எதுக்குத்தான்? அந்த உணர்வு வருவதற்குத்தான். சரி, இப்படியே இருக்கான்னு சொல்றேன், அவனை பார்க்கவே முடியலையேன்னா அதான் அடுத்து சொல்றார். சந்ததமும் என்னை உன்னை பாராமறைத்ததுவே பாசம் என்றான். இந்த சிவத்தை பாராமல் மறைத்ததுதான் எதுவா? பாசம். சரி, சிவம்னா என்ன? ஏமா யாரு கதாநாயகனே தெரியாம படம் பார்க்க வந்தேல? சிவம்னா என்னமா? மங்களம், இன்பம், நன்மை. சிவம்னா என்ன சொல்லணும்? எழுதி வைங்க மனசுலையும் நோட்லையும். மங்களம், இன்பம், நன்மை. எந்த பொருள் நமக்கு மங்களத்தை செய்கிறதோ, மங்களத்தை மட்டும் செய்கிறதோ அது சிவம். எந்த பொருள் நமக்கு இன்பத்தை மட்டும் தருகிறதோ அது சிவம். எந்த பொருள் நமக்கு நன்மையை மட்டும் செய்கிறதோ அதுதான் சிவம். நன்றுடையானை தீயதே இல்லானே, இல்லையா? அந்த பெருமான் ஒருத்தன் மட்டும்தான் இப்படி நமக்கு இந்த மூணையும் செய்ய முடியும். இது முனிவர் காஞ்சி புராணத்துல காட்டுறார். மங்களபுரம் எல்லாம் நிறைந்து நிற்றல், நிறைமளம் அனாதியே நீங்கு நிற்றல், சிவமென அறைவர் அறிவின் மேலவர் என்று. அறிவின் மேலவர் யாரு? சிவபெருமான். அவர் தான் அறிவின் மேலவர். அவர் தான் சொல்லணும் சிவம்னா என்னன்னு நமக்கு. அப்பதான் நமக்கே தெரியும். இவன் தான் அறிவிக்க அறிவும் உயிராச்சு. அவன் ஒருத்தன் தான் அறிவிக்க முடியும். ஆன்மாக்கள் எல்லாம் அறிவிக்க அறியக்கூடியதுதான். அப்ப அவன் யாருன்னு யார் தான் சொல்லணும்? அவனே சொன்னாதான் உண்டு. இவ்வளவு அருமையா போடுறாரு பாருங்க முனிவர் சொல்ல. அறிவின் மேலவர், அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும், இல்லையா? சரி, இப்ப அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். சந்ததமும் என்னை உன்னை பாராமறைத்ததுவே பாசம் என்றான். இப்ப அவனை பார்க்காமல் மறைப்பதா எதுவான்? பாசம். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம். இந்த மூன்றையும் ஆராய்தல் என்பது இவ்விடத்து அனுபவத்தை குறித்து நின்றது. எல்லாரும் தான் நம்ம பசு பாசத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம், பற்றி படிக்கிறோம், வகுப்பு பார்க்குறோம், வரோம், கேட்குறோம், நடத்துகிறோம். நம்ம எல்லாம் முத்தரா, நம்ம பக்தரானே தெரியல. இந்த இடத்துல ஆராய்ச்சியினுடைய பயனாகிய அனுபவத்தை குறித்தது, இல்லையா? ஆராய்ச்சியினுடைய பயன் என்னதான்? அனுபவம். சிவஞான போதத்துல முதல் வெண்பால பேதாய் அப்படிங்கிறார், அறிவு கட்டவனேன்னு திட்டுறார். கடைசி பாட்டில் சிவம் எனும் அந்த தரன்னு முடிக்கிறார், சிவமம் தன்மை பெற்றவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப இந்த நூலெல்லாம் நமக்கு என்ன இல்லை? பாடம் இல்லை, இதெல்லாம் சாதனை, இது தவம். அப்ப இந்த ஆராய்ச்சி அனுபவத்திலே நமக்கு கூட்டி செல்ல வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. இந்த மூன்றையும் ஆராய்ந்தவர் தான் யாராம்? முத்தராம். சரிங்களா? எங்கும் இருக்கும் அறிவினி, அடுத்த பாட்டில் சொல்றார், எங்கும் இருக்கும் அறிவினி. இப்போ முன்னிலையில வைத்து சொல்லுகிறார், எங்கும் இருக்கும் அறிவு. இப்போ போன பாட்டில் நம்ம அறிவுன்னாரு, இந்த பாட்டில் இவர் அறிவுங்கிறாரு. நீ ஒன்னா சொல்ல மாட்டேல, சும்மா சும்மா மாற்ற வேண்டியது. நாங்கள் ஒரு பாட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே படாத அவஸ்தையா இருக்கு. அடுத்த பாட்டிலே அப்படியே மாற்ற வேண்டியது. இப்போதான் என்னை அறிவின் நீரு, உன்னை ஆனந்தம் நீரு. இப்போ என்னென்ன நீ அறிவுங்கீரு, என்னையா உன் பிரச்சனை. ஆனா அதுக்கு என்ன அடை போட்டாரு? காரடையா? எங்கும் இருக்கும் அறிவு நீ. அவன் எப்படிப்பட்ட அறிவு? அவன் அறிவுதான்
எங்கும் இருக்கக்கூடிய, அப்ப வியாபகமான அறிவு. அப்ப அவன் எப்படிப்பட்ட அறிவு? சரி, அப்ப ஆன்மா வியாபகம் இல்லாத அறிவா? ஆன்மான்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வியாபகன் அர்த்தம். ஆன்மாக்கு அந்த சொல்லுக்கே என்ன பொருள்? வியாபகன். நம்மளாம் ஆன்மாதான். ஆமா, நீங்க வியாபக பொருள் தானே. ஏமா நீங்க நித்த பொருளா இல்லையா? ஆன்மா நித்த பொருள் தான். நித்த பொருள்ல எப்படி இருந்தாதான் நித்த பொருள்? வியாபகமா இருந்தாதான் நித்த பொருள். அப்ப வியாபகமா இருக்குது அப்படிங்கிறதுல என்ன டவுட்டு? இப்ப மலம் நித்த பொருளா இல்லையா? நித்த பொருள். அப்ப அதுவும் எப்படிதான் இருக்கும்? வியாபகமா தான் இருக்கும். இப்ப வியாபகமா இருக்குதுன்னா அது சூக்குமமா எல்லா இடத்துலயும் கலந்து விரவித்தான் இருக்கும். சிவபெருமான்கிட்ட மலம் இருக்கா இல்லையா? மண்டையில போடு. இருக்கு, இல்லைன்னா சொல்லப்படாது. எல்லாம் வியாபக பொருள், எல்லாம் விரவிதான் இருக்கு. ஆனா அவனுடைய ஆற்றலுக்கு அடங்கி நிற்குது. யாவையும் சூனியம் சத்தெதிராதல். எல்லா பொருளும் ஒன்னோட ஒன்று சூக்குமமா இருக்குது, வியாபகமா இருக்குது, நித்தமா இருக்கணும், ஒன்னோட ஒன்று விரவித்தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சிவபெருமான் இருக்காரா? இருக்காரு. இந்த இடத்துல ஆணவம் இருக்கா? இருக்கு. இந்த இடத்துல கண்மம் இருக்கா? இருக்கு. இந்த இடத்துல ஆன்மா இருக்கா? இருக்கு. இந்த இடத்துல என்ன விட்டு போச்சு? மாயை இருக்கா? இருக்கு. எது எதுக்கு அடங்கி இருக்குது? அதான் வாரி நீர் லவணம் போலன்னு அந்த ஓமை. அந்த மலத்தால நம்மளை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஏகதேசப்படுத்த முடியும். அந்த பெருமானை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஆற்றலால் மேம்பட்டு நிற்கின்றான். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாம் எப்படி இருக்குது? மூன்று நித்த பொருளும் விரவித்தான் இருக்குது. அதனால தான் அது நித்த பொருள்னே சொல்லப்படுது. இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப இவன் எங்கும் இருக்கிறான்னா அப்ப நான் எங்கும் இல்லையா? நானும் எங்கும் தான் இருக்கிறேன். ஆனால் இவன் எங்கும் இருப்பது வெளிப்பட நிற்கின்றான். நான் பந்திக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்குது? கட்டி வச்சிருக்குது. பந்தித்து என்னை ஏகதேசப்படுத்தி இருக்கிறது. என்னுடைய சொரூபம் விளங்க விட்டாமல் ஆட்படுத்தி இருக்கிறது. பாசிப்படு குட்டம்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா சிவஞான சித்தியார்ல? இப்போ நாமும் எப்படி இருக்கோம்? வியாபகமா அந்த குட்டை நிறைய நிறைஞ்சுதான் இருக்கிறோம். அந்த அந்த தண்ணி முழுக்க நம்முடைய அறிவு வியாபகமாக தான் இருக்கு. ஆனால் பாசிங்கிற மலம் என்ன பண்ணியிருக்கு? மூடி இருக்கு. அதுல ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சது போல அந்த பெருமான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? லேசா விளக்கி இருக்கிறார். அந்த கல் எறியப்பட்ட இடம் தான் இந்த உடல். இப்போ இந்த உடல் இருக்க இடத்துல மட்டும் நமக்கு இப்போ என்ன ஆகுது? அறிவு விளங்குகிறது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த உடலை வைத்து அந்த பாசியை நீக்குவது போல நம்ம என்ன பண்ணணும்? இந்த மலத்தை நீக்குவதற்கான தவத்தை செய்யணும். செஞ்சா என்ன ஆகும்? பாசி ஆகிய மலம் நீங்கி மொத்த வியாபகமாக நம்முடைய தன்மை, உண்மைத்தன்மை அதுதான். அது விளங்கப்பெறும். ஆன்மா வியாபகம் தான், வியாபகமான அறிவு தான். மலத்தால் பீடிக்கப்பட்டு இருப்பதனால நமக்கு என்ன ஆகுது? இந்த உடம்பு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்முடைய அறிவு விளங்குவதாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அதான் எங்கும் இருக்கும் அறிவு நீ, ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம். புரியுதுங்களா? பொங்கும் மலம் மறைத்தல். மலம் என்ன பண்ணும்? மறைக்கும். மாயை என்ன பண்ணும்? மயக்கல், மயங்க வைக்குது இல்லையா? விகார பலம் அனைத்தும் கண்மமலம். நாம் விகாரப்படுவதற்குலாம் என்ன காரணம்? கண்மமலம். ஒரே பொருள் தான், ஒரே புஸ்தகம்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போன சில பேருக்கு அதை பார்த்தா படிக்கணும்னு சொல்லுது, சில பேருக்கு அதை பார்த்தா தூக்கம் வருது. வருதா இல்லையா? ஒரே பொருள் தான். நம்ம வினைக்கு ஏற்ப அது எப்படி ஆகுது? விகாரமான பலவேறு வகைப்பட்ட அனுபவங்களை நமக்கு கூட்டுவிப்பதாக இருக்கிறது. அது காரணம் என்னது? கண்மமலம். பார், பார்னா ஆராய்ந்து பார். புரியுதுங்களா? சரி, அடுத்த பாட்டு பாருங்க. புசிப்போம் சிவபோகம். அப்ப நாம் எதைத்தான் புசிக்க வேண்டும்? புசித்தல் என்னது? உட்கொள்ளுதல், அனுபவித்தல். இப்ப நமக்கு அனுபவித்தற்குரியது ஒன்னே ஒண்ணுதான். அது எதுதான்? சிவபோகம் தான் நமக்கு விருந்து. இப்ப அனுபவிக்கிறதுல என்னது? மருந்து. சரியா சொல்லாங்க. இப்ப மருந்தெல்லாம், மருந்து எப்படி சாப்பிடணும்? நல்லா இருக்கு சார், இந்த சளி டானிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னொரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு சாப்பிடணுமா? மருந்து எப்படி சாப்பிடணும்? அளவாத்தாம கொடுப்பாங்க. சுவை பார்க்காமல் சாப்பிடணும். மருந்து சப்பு குட்டியை சாப்பிடியோ?
வாயில் போட்டோமா லபக்குன்னு முழுங்கணுமா. மருந்து 2 வகை, இனிப்பு மருந்து கசப்பு மருந்து, எல்லாரும் வெரைட்டியாக இருக்கும். இதை தேனில் கலந்து குடிங்க சார், இது கசக்கத்தான் செய்யும், கஷாயம் அப்படியே குடிக்க தான் செய்யணும், கொடுக்குறோமா இல்லையா. மருந்து இனிப்பு மருந்து கசப்பு மருந்து போல் இன்பம் துன்பம்னு 2 மருந்து. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மருந்தை லபக்கட்டின்னு முழுங்குற மாதிரி முழுங்கிடணும். அதுதான் என்னது, இருவினை ஒப்பு. புரியுதுங்களா. அப்படி அந்த இருவினை ஒப்பு வந்துருச்சு, மருந்து லவக்கட்டின்னு செவைக்காமல் சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும், அதெல்லாம் உடன் நிகழ்ச்சி. இருவினை ஒப்பு மலபரிவாகம் தான். அப்போ நமக்கு அதுக்கப்புறம் இந்த விருந்து வரும். இந்த மருந்தை நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருந்து விழுங்கினால், சுவை பார்க்காம விழுங்கினால் அந்த விருந்தை அருந்த முடியும். அதுதான் நமக்கு பொருந்துவது. புரியுதுங்களா. அப்போ நமக்கு விருந்து உணவு எதுதான், சிவபோகம் ஒன்றே நமக்கு உணவு விருந்து. அதுதான் அறுசுவை விருந்து. அதான் என்ன பண்ணணும், சவைச்சு சாப்பிடணும். மற்றதெல்லாம் என்ன பண்ணணும், சவைக்கக்கூடாது, அப்படியே முழுங்கிடும். எல்லாம் பெருமான் தந்த பிரசாதம். அதனால தான் வினையெல்லாம் அவன் தந்த பிரசாதம். பிரசாதம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லணுமா, சொல்லக்கூடாதுல்ல. எப்படி இருக்குதோ அது அவனுடைய அருள், அதை அப்படியே நாம் உட்கொள்ள வேண்டும். அதுபோல் இவன் தந்திருக்கக்கூடிய அத்துணையுமே என்னதான், பிரசாதம் தான். அவன் தந்தாது பிரசாதம். இப்போ நமக்கு அவனின்றி ஏதாவது வருமா, ஒன்றும் வராது. அப்போ தர்றது பூரா பிரசாதம். இப்போ அதில் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற செகண்ட் தாட்டுக்கே இடம் கிடையாது, அதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி இருந்து விட்டோம், இதை உணர்ந்து விட்டோம்னா முக்தி எளிது. அதுதான் அருந்து புசிப்போம் சிவபோகம். நாம் புசிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நமக்கு அதிகாரம். இது சித்தியாரில் பாட்டு ரொம்ப அருமையாக வரும். இவனுக்கு எதுக்கு மட்டும்தான் ஏன் உரிமை இருக்குன்னு கேட்பார். சிவானந்தம் ஒன்றுக்கே உரியன். எதுக்கு மட்டும்தான் உரியன், ஆன்மா சிவானந்தம் ஒன்றுக்கே உரியன். அதான் புசிப்போம் சிவபோகம், பூரணமாய் எங்கும் வசிப்போம். இப்போ எப்படி இருக்கோம், ஏகதேசமாக பட்டிருக்கோம். எங்கும் வசிப்போம். உலகில் வசியும், இந்த உலகத்தில் வசிக்க மாட்டோம். தத்துவம் கடந்து முசிப்பின்றி வாழ்வோம், கட்டின்றி ஒரு நிமிஷம் யாரும் அடிச்சுனே இருக்காங்க, யாருன்னு கேட்டுடுறேன். ஹலோ வணக்கம் அம்மா, நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 8 மணிக்கு பேசட்டுமா, நான் கட் பண்ணி விடுறேன், நீங்கள் திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்படியா, சரி ஓகே, அது வேறு நம்பர் போடுறேன், மன்னிக்கணும். நான் 8 மணிக்கு நீங்களே கூப்பிடுங்க. நன்றி. பிரியங்கா செம்மொழியில் பார்த்தோம், யாருன்னே தெரியல. முசிப்பின்றி வாழ்வோம், இந்த கட்டின்றி வாழ்வோம். சிவத்தை உணர் மாதவம் தம் பொன்னடி கீழ் தாழ்வோம். எமக்கு ஆர் சரி, எமக்கு யார் நிகர், இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு இருமாந்து இருப்பன்களோ என்று காட்டுவதுதான். எமக்கு யார் சரி, ஏமாப்போம் பிணியறிவோம் நரகத்தில் இடர்படவும் அந்த சொல்கிறாரே அப்பர் சாமி, அந்த குடியல்லும். அப்போ நாம் யாருக்கு சரின்னா நமக்கு நிகர் யார் அந்த இன்பத்தை அனுபவிப்பதிலே என்று காட்டுகிறார். அப்படி அந்த சிவத்தை உணர்ந்த மாதவர் அந்த ஞானியருடைய திருவடி அந்த பொன்னடியின் கீழ் தாழ்வோம். அந்த தாழ்வு தான் நமக்கு இந்த இருமாப்பை தரும். அது அப்பர் சாமின்னு சொல்கிறாரு இந்த பாட்டில். இப்போ சொன்னோமே, இருமாந்து இருப்பன்கொளோ. அப்போ பெரிய ஆளியா அப்படின்னு ஒரு இருமாப்பு, இருமாந்து இருப்பன்கொளோ. ஆனால் ஈசன் பல்கணத்து அடியாருள் எண்ணப்பட்டு இருப்பதனால, இப்போ அடியாருக்கு அடியாராக இருக்கக்கூடிய அந்த பணிவு தான் இந்த இருமாப்பை தரும். பணியுமாம் என்றும் பெருமை, அந்த பெருமை எது, பணிதல் தான் இங்கே பெருமை. சைவமாம் தாழ்வனும் சைவமாம் சமயம் சார்ந்த ஊர்பிழல் அரிது 2ஆம் நூற்பா ஒழிவுல சொல்லுவார் 4வது அதிகரணத்தில். பொல்லாத ஆணவமல சேட்டை என்னன்னு சொல்லுவார். மெய்கண்டார் 4ஆம் நூற்பால ஆணவமலத்தினுடைய தன்மைகளை சொல்லுவார். ஆனால் வழிநூல் ஆசிரியராகிய அருளந்தி சிவாச்சாரியார் இந்த 2ஆம் நூற்பாவினுடைய 4ஆம் அதிகரணத்திலேயே பொல்லாத ஆணவம் என்று சொல்லதுனால இந்த ஆணவத்துக்கு என்ன பொல்லாங்கு அப்படிங்கிறத விரிப்பார். அதனுடைய தன்மைகளை அங்கேயே வச்சு சொல்லுவார். சொல்லும்போது இந்த ஆணவ மலத்தினால் வரக்கூடிய இந்த மயக்கம் எப்படி தீரும் அப்படின்னா, அந்த வேதம் வழங்கக்கூடிய நிலத்திலே பிறக்கணும், இதுக்கெல்லாம் வினை தான் காரணமாக இருக்கிறது. மறைபயிலா நாட்டில் அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் சொல்லி, அந்த வாழ்வெனும் மையல் விட்டு அப்படிங்கிற அந்த பாட்டை சொல்லி, சைவமாம்
சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது, இப்படி சார்ந்து ஒழுக வேண்டும்னு சொல்லி அந்த பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். இப்படி ஒரு நல்ல ஊழ் வாய்க்கப்பெற்றவர்களாக நாம் இந்த பிறவியில் பிறந்திருக்கோம். இது கிடைப்பது, இந்த மனித பிறவி கிடைப்பதே கடலை கையால் நீந்தி கடத்தற்கு ஒப்பானதும்பர் 84 லட்சம் யோனி வேதத்துல. அப்ப இந்த இந்த பிறவி இனி எப்ப கிடைக்கும்னு தெரியாது. அதனால இந்த பிறவிலே என்ன பண்ணணும், இந்த பிறவிலே என்ன பண்ணணும், இனி பிறக்காமைக்கு வழியை பார்க்கணும். ஆமா, இனி பிறக்காமைக்கு வழியை இந்த பிறவிலே பார்க்கணும். ஏன்னா இந்த மானுட பிறவி ஒன்று மட்டும்தான் இந்த மயக்கத்தை தீர்ப்பதற்கு ஏதுவான பிறவி. வேற எந்த பிறவியும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. இப்போ இது இந்த பிறவியிலேயே இனி பிறக்காமல் இருப்பதற்கான வழியை தேடிக்கொள்ள வேண்டும்னு அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றார். அது பண்ணாதவங்கெல்லாம் நடைப்பிணம், இப்படியே சொல்றார் அருள்நந்தி, நடைப்பிணமாக இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார். இப்போ நாம் நடைப்பிணமாக இருக்க போகிறோமா இல்லை பிணமாகாமல் இருக்க போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரி, எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறிய கங்கை மதி சூடினான் தில்லையிலே தொம் தொம் என நின்று நடம் ஆடினான் எங்கோன் அருள். எங்கோன் அருள் என்பதுதான் எழுவாய், அவனுடைய அருள். எப்படிப்பட்ட அருள் என்று கேட்டால் அதுக்குதான் அடை. கங்கை மதி சூடினான், அவன் எப்பேற்பட்டவன், கங்கையும் மதியும் சூடியிருக்கிறான். சரி, பெருமான் ஏன் கங்கையும் மதியும் சூடியிருக்கிறான்? எல்லாம் கருணை தான். இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக். ஏதாவது கேட்டால் திருவருள் திருவருள் கருணைன்னு சொல்லிட்டு ஆசிரியர் தப்பே போட முடியாது. அதுக்கு பதில் மலமாவே இருந்தாலும் தப்பு போட முடியாது. ஏன்னா அந்த மலத்தையும் காரியப்படுத்துவது தான் அவனுடைய ஆணையாகிய அருள் தான். இது நல்ல ஒரு டெக்னிக். ஆனால் இப்போ பதில் சொல்லுங்க, அவர் ஏன் கங்கையை சூடியிருக்கிறார், ஏன் சந்திரனை சூடியிருக்கிறார்? ஆளராவாயன் ஐயா, ஒரு நிமிஷமா ஐயா, திருச்சிட்டம்பலங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்லைங்க, அது எங்கள் மாலைநர் கல்லூரி தான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேங்கய்யா. இல்லை இல்லை, சொல்லுங்க 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 சொல்லுங்கய்யா சொல்லுங்க. சரிங்கய்யா. 25, ஆமாங்கய்யா. வகுப்பு இருக்காங்கய்யா. எத்தனை பக்கங்கய்யா? நீங்கள் எத்தனை பக்கம்னு சொல்லுங்க. ஒரு 6 பக்கம் 7 பக்கம்னா நம்ம இரவே பண்ணிடலாங்கய்யா. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் சிரமங்கய்யா. 28 வெள்ளிக்கிழமை வகுப்புங்கய்யா. சரி, நீங்கள் அனுப்புங்கய்யா, பார்த்துக்கலாம். பிள்ளைங்க இருக்காங்க, பண்ணிடலாங்க. நாளைக்கு காலைலக்குள்ளே அனுப்புங்க, நாளைக்கு இரவுக்குள்ளே பண்ணிடலாங்கய்யா. இரவு நீங்கள் என்ன நேரம்னாலும் அனுப்பிடுங்கய்யா. சரிங்க, பண்ணிடலாங்க. சரிங்க சிசுவா, நன்றிங்க. திருச்சிட்டு 2 நாள் தான் இருக்குது வகுப்புக்கு, இன்னும் இதுவே வரல. சரி, போயிட்டு வாங்க, நான் உங்களை தடையே சொல்லலையே. போயிட்டு வாங்க. 7:50 விட சொல்றீங்களா? சரி, போயிடலாம். என்ன கேள்வி கேட்டேன் கடைசி? கங்கை மாதிரி காலையிலேருந்து ஒரு ஃபோன் வரல, வினை வேலை செய்யுது. சரி, ஏன் கங்கை மதி சூடி இருக்கிறார்? கங்கை என்பது ஞான நீர். கங்கை என்பது என்னது? ஞான நீர். நம்முடைய மலங்களையெல்லாம் கழுவக்கூடிய ஞான நீர். 12ஆம் நூறுபா அதிகரணம் ஞான நீரால் கழுவுக அப்படிம்பார் மெய்கண்டார். எதுல? எந்த நூல்ல? மெய்கண்டார் ஒண்ணுதான் எழுதி வச்சிருக்கிறார், சிவஞான போதம். அடே அப்பா, சிவஞான போதத்துல ரொம்ப கஷ்டம்யா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒண்ணு என்ன பண்ணுங்க, கும்பலா வர சொல்லுங்க. நிறைய பேர் இருந்தா பதில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்படித்தான் பண்ண முடியும், ஒரே வழி. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம விதி.
அப்போ அவன் அந்த ஞான நீரை வைத்திருக்கிறார் நம்முடைய மலங்களை கழுவுதற் பொருட்டு இல்லையா. அதுக்கு அடுத்து கங்கை மதி. மதினா என்னது? சந்திரன். மதினா வேற என்ன பொருள்? நம்ம தான் அந்த மதி. நம்ம எப்படி போயிருக்கோம்? தேஞ்சு போய் சேர்ந்துருக்கான். சாகும்போது சங்கரா சங்கரான்னு அவன் காலில் போய் விழுந்தானா இல்லையா? எல்லா கலையும் தேஞ்சு ஒரு கலை இருக்கும்போது தான் போய் காலில் விடணும். அதுபோல் நம்மளை என்ன பண்ணுறோம்? சாகும்போது சங்கரா சங்கரன் அப்போ தான் ஒருத்தர் இருக்காருன்னு ஞாபகமே வரும். நம்மளால் இனி ஆகாதுன்னும் போது எல்லாரும் அப்படித்தான், தேவைப்பய பூரா அப்படித்தான். இவனே எப்படியாவது உருட்டி புரட்டி திருமால் அனுப்புவோம், அதை அனுப்புவோம், விஷத்தை காலி பண்ணிடலாம், அவனே கருத்து வரணும் கரணங்கரையின்னு வந்து நிற்பான். ஆகா இது ஆகாதியா ஒரே ஆள். அங்கே ஒருத்தர் இருப்பார் மவுண்ட் கைலாஸில், ஒசரமான இடத்துல இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்டாதான் எதுவும் தப்பிக்க முடியும். அப்போ தான் ஒரு ஞாபகமே வரும். அமுதத்தில் கடைஞ்சி எடுக்கும்போது முதல்ல வர பொருள் யாருக்கு? முதல்ல எது பண்ணாலும் அது யாருக்கு? பெருமானுக்கு. அவனுக்கு கொடுத்து அதை பிரசாதப்படுத்தி தான் நம்ம புசிக்கணும். இது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் வீட்டில் எது செஞ்சாலும் இல்லை ஒரு பண வருவாய் எது வந்தாலும் முதல் யாருக்கு வைக்கணும்? அதை அந்த பெருமானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணி அதை பிரசாதப்படுத்தி தான் அதை நம்ம புசிக்கணும். எல்லாமே அவனுடைய உடமை, நாம் அவனுடைய அடிமைங்கிற உணர்வு வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல வந்தது யாருக்கு சாமி? காரணம் சொல்கிறாங்க. போய் கைலாசத்தில் போய் நாங்கள் கடைஞ்சோன்னே முதல்ல என்ன வந்துச்சு? விஷம் வந்துச்சு. எது வந்தாலும் முதல்ல யாருக்கு கொடுக்கறது? உங்களுக்கு தான். இது அப்படியே ஒரு திருவிளையாட புராணத்தை டெக்னிக், எல்லாம் டெக்னிக் அப்போவே இருந்திருக்காங்க. ஏன் சார் நம்மளை மாதிரி நீங்கள் அதை பிரசாதப்படுத்த வேண்டும், நீங்கள் தான் அதை ஏற்றுக்கணும், அது உங்களுடைய பாகம் அப்படிங்கிறான். இதை பண்ணவெல்லாம் இதை மறந்துட்டான். அமுதம் வரும்போது அவரை மறந்தாச்சு. நம்மள மாதிரி இருப்பாம இருக்கு சார், நம்மள மாதிரி அப்பவே ஆள் இருந்திருக்கு. சரி, 2 பேரும் உருப்படாத வகை தான், யார் மாதிரி யார் இருந்தான்னு. அப்ப இந்த பிரசாதப்பட வேணும். அப்ப அந்த பெருமான் நாம் குறைவுடைய அறிவு, தேயும் அறிவு, சிற்றறிவு. இப்ப நம்ம என்ன பண்றாரு? தலையில சூடி கொள்கிறார். முடி பார். யார் சொன்னா? ஐந்தெழுத்து நடம் தான் ஏது? யார் கேட்கிறா? மணவாசம் கடந்தார். அந்த 5 எழுத்து தாண்டியதுல தூல பஞ்சாக்கரத்தை காட்டும் பொழுது, அந்த ஊன நடனத்தை சொல்லும் பொழுது, நாடும் திருவடியில் நகரம் அப்படின்னு சொல்லி கடைசி என்ன சொல்றாரு? முடி பார். முடியில், அவருடைய திருமுடியில யார் இருக்காராம்? யாரு? ஆன்மா. அந்த ஆன்மா தான் யாரு? அந்த சந்திரன். நம்ம தான். நீ அதனால முடியப்பார், இந்த வினைகளை எல்லாம் முடியப்பார். அதுதான் முடி பார். எப்படி நல்ல அருமையா சொல்லிக்கிறத ரசிக்கணும். இந்த பாட்டை படிச்சு மனப்பாடம் பண்ணாதான் இப்படி ரசிக்க முடியும். முடியப்பார், அதனால நீ முடியப்பார், வினைகள் எல்லாம் முடியப்பார் இல்லையா? ஏன்னா அந்த பாட்டு ஊன நடனத்தை சொல்லுவது, வினைகள்ல நம்ம போடக்கூடிய பாட்டு அது. அப்ப அந்த வினை அதான் நாடும் திருவடியிலே நகரம். நகரம் என்பது திரோதானம், வினையும் ஆயும் நம்மோடு கூட்டுவது. இதை முடியப்பார். அப்ப நம சிவையன் இருக்க, நீ சிவையனமன் ஆகப்பார் அப்படிங்கிற. புரியுதுங்களா? அப்ப அந்த மதி தேயும் அறிவுடையது. அப்படிதான் சந்திரனும் வந்து விழறான். அதை பெருமான் என்ன ஆக்குறார்? கலைகள் வளரக்கூடியதாக, தேயாத மதியாக, அப்படியே அந்த கலையோடே நிலைப்படுது. அப்ப நம்மளுடைய அறிவு, நம்ம குறையறிவை என்ன பண்றாரு? சத்தான சித்தாக மாற்றுகிறார். அந்த ஞான நீரினால் நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவி, கங்கையால் நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவி நம்ம அறிவை தூய்மைப்படுத்தி என்ன பண்றார்? நம்மை சத்தான சித்து நிலைத்த அந்த மதி ஒரு கலையோடு எப்பவும் அவனுடைய திருமுடியிலே அலங்கரிப்பது போல நம்மையும் திருமுடியிலே வைத்து, அந்த சத்தான சித்துக்கு தான் சத்தான ஆனந்தம். அதுதான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும். அவனுடைய நிலைமை எது? சத்து சித்து ஆனந்தம். சத்தான சித்தானால் சத்தான ஆனந்தம் வரும். அப்படி நமக்கு சார தருகிறான். எப்ப தருவான்? சாரதான் தருவான். நம்ம அவனையா சார்ந்து இருக்கிறோம், நம்ம சிவக்களை சார்ந்து இல்லை, நமக்களை சார்ந்து இருக்கோம். புரியுதுங்களா? அதான் கங்கை மதி சூடினா. நல்லா சூடியிருக்கானா? ஏன் சூடியிருக்கான்னு தெரியறதா? இது அப்படியே சிவப்பிரகாசத்துல சொல்லியிருப்பார். எந்த பாட்டில்? ஆணவ மலத்தை சொல்ற பாட்டில் சொல்லியிருப்பார். 2 வரி ஆணவ மலம், 3வது வரி திரோதானம், 4வது வரியில அவன் எண்ணெயத்தெல்லாம் மண்டையில வச்சிருக்காங்கிறத அந்த சடைக்கோலத்தை சொல்லியிருப்பார்.
இப்போ இதெல்லாம் உனக்கு இருக்குன்னு என்ன பண்ணாத, கவலைப்படாது. இதெல்லாம் நீக்குவதற்காக அந்த பெருமான் இருக்கிறாங்கிறதையும் அதே பாட்டில் வச்சு, அந்த 30வது பாட்டுன்னு நினைக்கிறேன், சிவபிரகாசத்தில் உமாபதி வச்சு சொல்லியிருப்பார். எவ்வளோ ஒற்றுமை பாருங்க இந்த அருளாசிரியர்கள் அந்த வாக்கில். புரியுதுங்களா? இப்போ அவன் எப்படி நிற்கிறான்? கங்கை மதி சூடினான் தில்லையிலே தொம்தொம் என நின்று நடம் ஆடினான். அவன் செய்யக்கூடிய நடனம் எதற்காக செய்கிறான்? ஐந்தொழில் கூத்து, பஞ்சகிருத்திய நிறுத்தம், அனவரத தாண்டவம். அவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அது 5 தொழிலை, சூக்கும் 5 தொழில், தூள் 5 தொழில், அதிசூக்கும் 5 தொழில் என்று 3ஆக நிகழ்கிறது. சூக்கும் 5 தொழில் என்பது சம்கார காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தை படைக்கலாம் என்று நடத்துவது சூக்கும் 5 தொழில். அதிசூக்கும் 5 தொழில் என்பது நம்முடைய அறிவிலே, அந்த லாடத்தானம்னு சொல்லக்கூடிய சிற்றம்பல வெளியிலே கனப்பொழுதும் அவன் ஆடி ஆடி நமக்கு அறிவுறுத்துவது. தூள் 5 தொழில் என்பது இந்த பிரபஞ்சம் முதலியவற்றை படைத்தல் முதலியவை எப்பொழுதும் நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடியது. இப்போ இந்த 3த்தையும் அவன் எப்போ செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் இந்த 3 வகையான 5 தொழில். இதை காட்டுவதுதான் என்னது? அந்த நடனம், இந்த இயக்கம். தூள் 5 தொழில் படைத்தல் காத்தல், நம்ம வேகா எப்பவும் சொல்ற பொருள். சூக்கும 5 தொழில் என்பது சங்காரத்தெல்லாம் பண்ண பிறகு, இதை இந்த ஆன்மாக்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, இலைப்பாரி விட்டது, இனி இப்படி இந்த உலகத்தை படைக்கலாம், இப்படி இது பண்ணலாம்னு நினைக்கிறது தான் சூக்கும 5 தொழில். அதிசூக்கும 5 தொழில் எப்பவும் இங்கே நடந்து கொண்டே இருப்பது, நம்ம அறிவிலே நமக்கு உணர்த்துவதற்காக அவர் செய்வது. இதெல்லாம் முனிவர் பாடியத்தில் தான் காட்டுறார். நமக்கு எல்லாம் விடிவு அந்த ஒரு பாடியத்தை படிக்கிறது தான். இந்த மாபாடியத்தில் தான் எல்லாத்தையும் நுட்பமாக நமக்கு தமிழில் தந்திருக்கிறார். இல்லை சார், நாங்கள் வடமொழி விற்பனர்கள், ஆகம கருவூலங்களை எல்லாம் நாங்கள் இந்த கடலை கடப்பதற்கு தயார்னா மாபாடியம் படிக்க வேண்டாம். ஆனால் அதுலேயும் கருத்து வேற்றுமையை நீக்கி நமக்கு ஆய்வு செய்து நமக்கு அந்த பெருமானுடைய கருத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பது ஆசியம்தான். ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் விடிவு. அது உன்னை செய்ததற்காகவே அந்த சிவஞான முனிவருடைய திருவடிகளை எத்தனை கோடி முறை நாம் அழுத்தினாலும் அவருக்கு அந்த நன்றி கடன் தீராது. அவர் திருவடியை சொல்லி மாறாது. அப்பேற்பட்ட கருணை கொண்டவர் முனிவர். அதனால தான் அவ்வளோ தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். சரி, அப்படி அந்த பெருமான் நின்று ஆடுகிறான். அந்த 5 தொழில் கூத்து ஆடுவது எதற்குன்னா, எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்று அறியேன் என்று அவனுடைய அருள் இப்படி வெளிப்படுகிறது. அவன் எங்கே நடத்தினாலும், எங்கே கிடத்தினாலும், எங்கே இருத்தினாலும் அது அவனுடைய அருள், அது அவனுடைய கருணை என்ற உணர்விலே நாம் என்ன பண்ணணும், அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் மீள மீள வலியுறுத்து பண்டார சாத்திரம் பூரா. எந்த பண்டார சாத்திரம் எடுத்து பார்த்தாலும் அவங்க அனுபவமாக ஒரே முடிவு தான். அவன் எது கொடுத்தாலும் அது என்னது, அதில் செகண்ட் ஒப்பீனியனுக்கு இடமே கிடையாது. நானும் 10 வருஷமாக சிவபூசம் பண்ணுறேன் சார், ஒன்றும் மாறினா மாதிரி தெரியவே இல்லையே, அதுக்கெல்லாம் அங்கே என்ன இல்லை, பேச்சே இல்லை. புரியுதுங்களா? அப்போ அவன் எது கொடுத்தாலும் அருள், அவ்வளவுதான். அது நம்ம உலகத்திலேருந்து பார்க்கும்போது அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் சரி, அவன் கொடுத்தாச்சு. அவன் கொடுக்குறான்னா அவன் நம்மள் ஒருவன் அல்ல. அப்போ அவன் கொடுப்பதெல்லாம் ஏதோ ஒரு பயன் நோக்கி, நமக்கு அது என்ன பயன்னு தெரியல, அவ்வளோதான். நமக்கு அது பார்க்கறதுக்கு துன்பமாக இருக்குது, பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்குது. அதனால வருகுவதும் தானே வரும், எல்லாம் சிவன் செயல் என்று என் அப்படின்ட்டார். சரி, ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை, ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை, அனுபவிக்க வேண்டிய வினை இருந்தாலும் அது என்னதுதான், உன் ஆணை. ஆணைன்னா என்ன, தும்பிக்கையோடு வரும் சார்.